எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம காரைக்குடி நகர சிவன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். ஜூலை 31 நடந்த திருக்கல்யாணத்தை பற்றியும், அந்த திருக்கல்யாணத்தில் முக்கியமான நிகழ்வான தங்க நாதஸ்வரம் வாசிக்கிறதையும், இந்த கல்யாணத்தில் முக்கியமான வேண்டுதலான பருப்பு தேங்காய் பிரார்த்தனையை பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திருக்கல்யாண வைபவத்தின் அங்கமாக முக்கியமான ஒரு நிகழ்வில் இந்த பருப்பு தேங்காய்ங்கிற 2 கூம்பு மாதிரி இருக்கும். இது உமாமகேஸ்வரர், அதாவது பார்வதியும் பரமேஸ்வரன் தான். நம்ம கலசத்தில் எப்படி உமாமகேஸ்வரர் ஆவாகனம் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த பருப்பு தேங்காயில் பார்வதியும் பரமேஸ்வரனையும் ஆவாகனம் பண்ணி இந்த திருக்கல்யாணமானது நடைபெறும். பொதுவாக திருக்கல்யாணம்னாலே பகலில் தான் நடக்கும். ஆனால் இங்கே காரைக்குடி நகர சிவன் கோவிலில் நைட்டு 8 மணிக்கு நடந்தது. செட்டியார் முறைப்படி தாலி போட்டு அம்மன் ரொம்ப அழகாக அலங்கரித்து வச்சுருந்தாங்க. இந்த அழகான தருணத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அம்மன் கோவில் வாசல் கோலம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. காரைக்குடி நகரத்தார் சிவன் கோவிலில் ஆடி 3ஆம் தேதியிலிருந்து ஆடி 15 வரைக்கும் திருவிழா நடந்துச்சு. ஆடிப்பூர திருவிழா. இந்த திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் அம்மனும் சிவனும்